வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசி எக்ஸாமுக்கான சயின்ஸ் டாபிக் தான், ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் ஒரு 9 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கெமிஸ்ட்ரியோட நோட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக், கார்பனும் அதன் சேர்மங்களும். எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக இந்த கார்பன் அண்ட் சேர்மங்கள்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து நிறைய கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என்சிஆர்டி புக்ஸில் உள்ள டாபிக்ஸ் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். இந்த கார்பன் அப்படிங்கிற வார்த்தை ஓகேவா, ஸோ இது வந்து லத்தீன் மொழியில் நிலக்கரி அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்கக்கூடிய கார்போங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த கார்பனுங்கிற வார்த்தை வந்துச்சு. ஸோ இந்த கார்பன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி லவாய்சியர் அவர்கள் 1772லயே இதுக்கு பேர் வச்சுட்டாரு. ஓகேவா. ஸோ நம்மளோட பூமியோட மேல் அடுக்கில் மட்டுமே எவ்வளோ வந்து கார்பன் வந்து காணப்படுதுன்னா வெறும் 0.032% தான். ரொம்ப கம்மியான அளவு மட்டும்தான் கார்பன் வந்து காணப்படுது. வளிமண்டலத்தில் பார்த்தோம்னா 0.03, அதுவும் அவ்வளோதான், 0.03% தான் வந்து கார்பன் காணப்படுது. ஆனால் கார்பனுடைய சேர்மங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக காணப்படுது. ஸோ கார்பன் கிடைக்கிறது ரொம்ப கம்மி, பட் கார்பனின் சேர்மங்கள் அதுலேருந்து நம்ம உருவாக்கக்கூடிய கார்பன் சேர்மங்கள் தான் அதிகமாக இருக்கு. அடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கார்பனோட சேர்மங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1772 தான் கார்பனை கண்டுபிடிச்சு கார்பன் பேர் வைக்கிறாங்க. 79 வந்து கார்ல் ஷீலே அப்படிங்கிறவர் வந்து கிராஃபைட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறார். கிராஃபைட்டும் வந்து கார்பனோட இன்னொரு வடிவம் தான், அதோட ஒரு சேர்மம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து 1976 வந்து பார்த்தோம்னா ஸ்மித்சன் டென்னன்ட்னு சொல்லக்கூடியவர் வந்து வைரமும் கார்பனோட ஒரு பகுதி தான், ஸோ வைரங்கிறது கார்பன் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அடுத்து 1985 ராபர்ட் கார்ல் அப்படிங்கிறவரும், ராபர்ட் கார்ல், ஹாரி குரோட்டோ, ரிச்சர்ட் ஸ்மாலி, இவங்க 3 பேரும் சேர்ந்து கார்பனோட இன்னொரு சேர்மமான புல்லரின் அப்படிங்கிற சேர்மத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 3 பேர் சேர்ந்து தான் புல்லரினை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து 2004 வந்து ஹோஸ்டியானோவோ அவரும், அடுத்து ஆண்ட்ரே ஜெய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரும் சேர்ந்து கிராஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பனின் இன்னொரு சேர்மத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. கிராஃபின்ங்கிறது என்னன்னா கார்பன் அணுக்களால் அருங்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து கிராஃபின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து கார்பனின் சேர்மங்கள் தான் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராஃபைட்டை 1779, அடுத்து வைரம் வந்து 1976, 1985 புல்லரின், 2004 கிராஃபின். சரி, இந்த சேர்மங்கள் வந்து இந்த கார்பனுடைய சேர்மங்கள் வந்து 2 வகையா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து கரிம கார்பன் சேர்மங்கள், இன்னொன்று வந்து கனிம கார்பன் சேர்மங்கள் அப்படிங்கிறது. கரிம கார்பன் சேர்மங்கள் தான் என்னன்னா கரிமனாலே உயிருள்ள பொருட்களிலிருந்து கிடைப்பது. எக்ஸாம்பிள் வந்து தாவரங்கள், விலங்குகள், இந்த மாதிரியான உயிரிகளிடமிருந்து பெறப்படக்கூடிய கார்பனோட சேர்மங்கள் தான் வந்து கரிம கார்பன் சேர்மங்கள் சொல்றேன். எக்ஸாம்பிள் எத்தனால், ஸ்டார்ச், செல்லுலோஸ், இது எல்லாமே. கனிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னா உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்படக்கூடிய கார்பனின் சேர்மங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கால்சியம் கார்பனேட், இது எல்லாமே வரும். இதுக்கு புக்கில் ஒரு டேபிளர் காலமே நம்மளோட சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கனிம கார்பன் சேர்மங்களோட சேர்மம் அது எப்படி உருவாகுது, அதோட பண்பு என்ன, அதோட பயன், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு CO, இது வந்து காற்றில் இயற்கையாக காணப்படும் பகுதி பொருள் கிடையாது. இது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை எரிக்கிறோம் இல்லையா, எரிக்கிறது மூலமா வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுறது தான் கார்பன் மோனாக்சைடு. இது நிறம் இருக்காது, மனம் இருக்காது, ஆனால் நச்சுத்தன்மை வந்து அதிக அளவு கொண்டிருக்கும். நீர்லையுமே கம்மியாக தான் கரையும்னு சொல்றாங்க. ஸோ இதோட பயன், இதுவும் நிறைய விஷயத்துல உதவுது. நீர்வாயுவின் முக்கிய பகுதி பொருளாக இருக்கு, ஒடுக்கும் காரணியாகவும் இருக்கு. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, இயற்கையில தனித்த நிலையிலோ அல்லது இணைந்த நிலையிலோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இணைந்த நிலையில் அப்படின்னா சுண்ணாம்பு மற்றும் மேக்னசைட், இதுல தான் வந்து என்ன காணப்படுது, கார்பன் டை ஆக்சைடு காணப்படுது. அது மட்டும் இல்லாம கல்கரியோ அல்லது கார்பனும் முழுசா எழுந்துச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இதுவும் நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது, ஆனால் நிலையானது. நீர்ல வந்து அதிகமாக கரையும்.
ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கையில ஈடுபடுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எதுல பயன்படுறாங்க? எக்ஸ்டிங்யூஷர்ல பயன்படுத்துறாங்க, தீயணைப்பான்கள்ல, பழங்களை பாதுகாக்கிறதுக்கு, ஓகேவா, ரொட்டி தயாரிக்கிறதுக்கு, யூரியா, அப்புறம் வந்து சோடா பானம் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கு, நைட்ரஜன் உரங்கள், அப்புறம் நம்மளோட ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டியில உலர் பனிக்கட்டியாக ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தயாரிக்கிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. அடுத்து கால்சியம் கார்பைடு CaC2. இது வந்து கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது இந்த கால்சியம் கார்பைடுங்கிறது உருவாகுது. இது வந்து எப்படி இருக்கும்னா சாம்பல் கலந்த கருப்பு நிற ஒரு சாலிடா இருக்கும், திண்மமா தான் இந்த கால்சியம் கார்பைடு கிடைக்கும். இது எதுக்கு பயன்படுதுன்னா கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு இந்த கால்சியம் கார்பைடு பயன்படுது. வெல்டிங் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து அசிட்டிலின் வாயு தயாரிக்கணும் அப்படின்னா கால்சியம் கார்பைடை யூஸ் பண்றாங்க. அடுத்து கால்சியம் டைசல்ஃபேட் CS2 அப்படின்னு சொல்றோம். இது வந்து கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து நேரடியா வந்து தயாரிக்கப்படுது. இந்த கார்பன் சல்ஃபைடு அப்படிங்கிறது இதுவும் நிறமற்றதா இருக்கும், தீப்பிடிக்கக்கூடியதா இருக்கும். இந்த கால்சியம் டைசல்ஃபேட் நச்சுத்தன்மை உடையதா இருக்கு. கார்பன் மோனாக்சைடு பார்த்தோம் நச்சுத்தன்மை உடையது, அதே மாதிரி கார்பன் டைசல்ஃபைடும் நச்சுத்தன்மை உடையது. அது மட்டும் இல்லாம கந்தக கரைப்பான் ரேயான் துணிகள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. பூஞ்சைக்கொல்லி பூச்சிக்கொல்லியாகவும் இந்த கார்பன் டை சல்ஃபைடு பயன்படுது. கால்சியம் கார்பனேட் இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீர்த்த சுண்ணாம்புல செலுத்தும் போது தயாரிக்கப்படுதான் கால்சியம் கார்பனேட். இதுவும் வந்து திண்மம் தான், படிக வடிவம் உடைய திண்மம், நீர்ல கரையாது இந்த கால்சியம் கார்பனேட். இது அமில நீக்கியா வந்து நமக்கு பயன்படுது. அடுத்து சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சோடியம் பைகார்பனேட். இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பானிக் அமிலமும் சேர்ந்து இந்த சோடியம் பைகார்பனேட்டை உருவாக்குது. இது வெண்ணிற படிக வடிவமுடைய திண்மம், நீர்லையும் கம்மியா தான் கரையும். இது எதுக்குன்னா சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தல இந்த சோடியம் பைகார்பனேட்டை யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே கனிம கார்பன் சேர்மங்களோட பண்புகள், பயன்கள். அடுத்து கார்பனோட சிறப்பியல்புகள். கார்பனுக்குன்னு சொல்லி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கிலி தொடராக்கம். அதாவது என்னன்னா அது எப்படி இணையுது, வேதிப்பிணைப்பின் மூலமா இணையுது இல்லையா, அது இணைந்து ஒரு சங்கிலி தொடரை வந்து உருவாக்குது. அதாவது என்னன்னா ஒரு தனிமம் அதே தனிமத்தோடையோ இல்லைன்னா மற்ற தனிமத்தோடையோ நான்முக இணைதிறன் மூலம், நான்முக இணைதிறன்னா இப்ப CH4 அப்படின்னா என்னன்னா சியோட 4 சைட்லயுமே என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த 4மே என்னன்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் வேறொரு தனிமத்தோடைய இல்ல அதே தனிமத்தோடைய ஜாயின் ஆகணும்னா இந்த ஹைட்ரஜன் தான் போய் ஜாயின் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் நான்முக இணைதிறன். ஓகேவா, ஸோ நான்முக இணைதிறன் மூலமா இணைஞ்சு திறந்த சங்கிலி சேர்மங்களையோ அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்களையோ உருவாக்குது. இந்த H என்ன பண்ணும், வேற ஒரு தனிமத்தோட போய் ஜாயின் ஆகிக்கிறோம், ஏன்னா அது இணைதிறன் எலக்ட்ரான். ஸோ அதனால கார்பன் அணுக்கள் அவற்றுடன் மீண்டும் மீண்டும் சகப்பிணைப்பின் மூலம் இணைந்து அப்ப என்ன ஆகும், இதோட திருப்பி இன்னொரு கார்பன் அணு சேர்ந்து இன்னொரு சங்கிலி தொடரை உருவாக்கும், அது திருப்பி இணையும். அதுதான் வந்து நீண்ட சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது நீண்ட சங்கிலியா இருக்கலாம், இல்ல கிளை சங்கிலியா இருக்கலாம், இல்லைன்னா வளைய சங்கிலியாக உருவாகிறது. இதுதான் வந்து கார்பனுடைய சங்கிலி தொடராக்கம். இது எதுல நடக்குதுன்னா சர்க்கரையில, செல்லுலோஸ், இந்த இதுல எல்லாம் நடக்கும். இதுலயே வந்து இந்த பிணைப்புங்கிறது ஒற்றை பிணைப்பா இருக்கலாம், இரட்டை பிணைப்பா இருக்கலாம், முப்பிணைப்பா இருக்கலாம். ஒற்றை பிணைப்புனா என்ன, நான் சொன்னேன்ல மீத்தேனுக்கு, இது எல்லாமே வந்து கார்பனோட ஒற்றை பிணைப்புல இருக்கும். இரட்டை பிணைப்புங்கிறது இந்த கார்பனோட இந்த கார்பன் வந்து இரட்டை பிணைப்புல ஜாயின் ஆகும். ஸோ அப்ப இங்கேவும் என்ன ஆகுது, ஹைட்ரஜன் வந்து இணைதிறன் ஹைட்ரஜன்கள் இருக்கும், இங்கே இணைதிறன் ஹைட்ரஜன். இது இரட்டை பிணைப்பு, இது ஈத்தேன். ஓகேவா, இது அல்கேன் ஃபேமிலி, இது வந்து அல்கீன் ஃபேமிலி. அடுத்து முப்பிணைப்புங்கிறது 3. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து இந்த கார்பனோட முப்பிணைப்புல இருக்கு. இது எக்ஸாம்பிள் வந்து ஈத்தைன், ஆல்கைன் ஃபேமிலி இது. ஸோ ஆல்கீன், ஆல்கேன், எந்தெந்த ஃபேமிலியில் எது, ஒரு ஆல்கேன்ல வந்து மீத்தேன் வருது, அல்கீன்ல ஈத்தீன் வருது, அல்கைன்ல ஈத்தைன் வருது. ஸோ இது ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு. அடுத்து நான்முக பிணைப்பு. ஸோ நான்முக பிணைப்புனா நம்ம சொன்ன மாதிரி தான், கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பே வந்து 2,4 இருக்கும். இந்த இணைதிறன் கூட்டுல எத்தனை இருக்கு, 4 எலக்ட்ரான்கள் இருக்கு. இந்த வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய இந்த 4 எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால இந்த 4 எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், மற்ற தனிமத்தோட எலக்ட்ரானோட தன்னை பகிர்ந்து கொள்ளும்.
ஓகேவா? ஏன்னா கார்பனோட அணு எண் வந்து 6 பிரிக்கும் போது 2,4 தான் பிரிக்க முடியும். அப்ப எண்ம விதின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ம விதியில எண்ம நிலையை அடைய கார்பன் தன்னோட 4 எலக்ட்ரான் மற்ற தனிமங்களோட எலக்ட்ரானோட பகிர்ந்து கொள்ளும் தன்மை தான் நான்முக பிணைப்பு ஆகும். இந்த 4 எலக்ட்ரான்களுமே என்ன பண்ணும்? மற்ற தனிமங்களோட எலக்ட்ரானோட பகிர்ந்து கொள்ளும். இப்போ நான் சொன்ன மாதிரி CH4லனா சியை சுத்தி என்ன இருக்கு? 4 இருக்கு. இந்த 4மே என்னது? இணைதிறன் எலக்ட்ரான்கள். அடுத்து பன்முக அமைப்பு. பன்முக அமைப்புனா இந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம் நான்முக இணைதிறன் தன்மை இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கிறதுனால கார்பன் வந்து பிற கார்பன் அல்லது தனிமங்களோட ஒற்றை பிணைப்புல வரலாம், இரட்டை பிணைப்புல வரலாம், இல்லைன்னா முப்பிணைப்பு மூலம். ஸோ இந்த மூணுலையுமே இணைய முடியும். நம்ம அதான் பார்த்தோம் இங்க. ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு அப்படிங்கிறது மூன்றுலையுமே இணைஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இணைகிறதுனாலதான் இது பன்முக அமைப்புன்னு சொல்றாங்க. பல்வேறு வகையான கார்பன் சேர்மங்களை குறிப்பா ஹைட்ரோ கார்பன்களை உருவாக்குது. ஏற்கனவே பார்த்தோம் இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கள். ஏன்னா ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பை உருவாக்கி அதை ஹைட்ரோ கார்பன்களை உருவாக்குது. அடுத்து ஐசோமெரிசம்னு சொல்றோம், மாற்றியம்னு சொல்றாங்க. இதுவும் கார்பனோட ஒரு பண்பு தான். என்னன்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் வேறுபட்ட கட்டமைப்பையும் ஒரு கரிம சேர்மமானது கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்வின் தன்மை மாற்றியம் எனப்படும். இப்ப அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு சேம் தான், C2H6O தான். ஆனா அது CH3O CH3 இருந்தா ஈத்தரா இருக்கும். ஈத்தருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய பண்புகள்லாம் வேற. அதே இது CH3 CH2OH சேம் வாய்ப்பாடு தான். ஆனா அதை எப்படி எழுதியிருக்காங்க? CH3 CH2OH ஆல்கஹாலா இருக்கும்போது அதோட பண்பு வேற. ஓகேவா? ஸோ இதுக்கு பேரு தான் மாற்றியம். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான், ஆனா கட்டமைப்பு வந்து வேற வேற இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வின் தன்மைக்கு பேர் தான் மாற்றியம். இந்த மாற்றியத்துக்கு உட்படக்கூடிய அத்தகைய கரிம சேர்மங்களை வந்து மாற்றியங்கள்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஈத்தர் அண்ட் ஆல்கஹால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது புறவேற்றுமை வடிவத்துவம். புறவேற்றுமை என்னன்னா ஒரு தனிமத்தின் ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபடும். இந்த மேல பார்த்தோம் இல்லையா? இதோட வடிவம் வந்து வேற, இதோட வடிவம் வந்து வேற. ஸோ அப்ப வடிவங்கள் மாறும்போது அதோட இயற்பியல் பண்புகள் வேறுபட்டு இருக்கும், ஆனா வேதியியல் பண்புகளை ஒரே மாதிரி இருக்கும். வேதியியல் பண்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் இயற்பியல் பண்புகள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேரு தான் புறவேற்றுமை வடிவத்துவம். ஸோ இந்த மாதிரியான வடிவங்கள் இருக்கிறதுக்கு பேர் தான் புறவேற்றுமை வடிவங்கள்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கார்பனை வந்து படிக வடிவம் உடையது, படிக வடிவம் மற்றதுன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். படிக வடிவம் உடையதுல வந்து வைரம், கிராஃபைட், புல்லரின் இதெல்லாமே வரும். வடிவமற்றதுல வந்து நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு கார்பன் இதெல்லாமே வரும். இப்போ இதை பத்தி தான் ஒன்னொன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைரம். ஸோ வைரம்ங்கிறது கார்பனோடைய ஒரு புறவேற்றுமை வடிவம். அப்ப ஒவ்வொரு கார்பன் அணுவும் அவற்றின் இணைதிறன் எலக்ட்ரான் மூலம் 4 கார்பன் அணுக்களுடன் இணைந்து 4 சகப்பிணைப்புகளை உருவாக்குது. இந்த இருக்கு இல்லையா? ஏற்கனவே 4 இருந்துச்சுன்னா இந்த 4 இணைதிறன் எலக்ட்ரானும் என்ன பண்ணும்? 4 கார்பனோட இணையும். ஓகேவா? இணையும், அது திருப்பி 4 இணையும், அந்த மாதிரி. அப்ப சகப்பிணைப்பை இங்கே உருவாக்குது. அணுக்கள் யாவும் நான்முக பிணைப்பில் மீண்டும் மீண்டும் அடுக்கப்பட்டுள்ளன. இப்படி மீண்டும் மீண்டும் அடுக்கப்படுறதுனால ஒரு 3D அமைப்பை வந்து உருவாக்குது. அந்த 3D அமைப்பு உருவாகிறது தான் வந்து வைரம் வந்து ஹார்டா இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம். ஓகேவா? ஸோ வைரம் ஏன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அணுக்கள் யாவும் நான்முக பிணைப்புல மீண்டும் மீண்டும் அடுக்கப்பட்டு ஒரு முப்பரிமாண அமைப்பை கொடுக்கிறது. இதுதான் வந்து அதோடைய கடினத்தன்மைக்கும் திடத்தன்மைக்கும் காரணம். அடுத்து கிராஃபைட். கிராஃபைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பென்சில் கரி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற 3 கார்பன் அணுக்களுடன் ஒரே தளத்துல சகப்பிணைப்புல பிணைஞ்சிருக்கு. இங்க என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு கார்பன் எலக்ட்ரான் மூலம் 4 கார்பன் அணுக்களுடன் இணைஞ்சிருந்தா அது வைரம். கிராஃபைட்ல 3 கார்பன் அணுக்களோட இணையணும். மற்ற 3 கார்பன் அணுக்களோட இணைஞ்சு ஒரே தளத்துல சகப்பிணைப்புல பிணைக்கப்பட்டிருக்குன்னா அது கிராஃபைட். இந்த அமைப்பு வந்து என்ன வடிவில் இருக்கும்? அருங்கோண அடுக்கை உருவாக்குகிறது. அதான் ரொம்ப முக்கியம். கிராஃபைட் வந்து அருங்கோண அடுக்கை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலமா பிணைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ என்ன ஆகுது? வலிமை குறைந்ததுன்னா வைரத்தை விட இது மென்மையா இருக்கும் கிராஃபைட். வைரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பார்த்தோம்.
ஆனால் இங்கே வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசையின் மூலமாக தான் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இது ரொம்ப மென்மையானது. அடுத்து புல்லரின். புல்லரின்னா என்னன்னா, நன்கு அறியப்பட்ட புல்லரின் வடிவம் பக்மின்ஸ்டர் புல்லரின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச புல்லரின் வடிவத்தில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்மின்ஸ்டர் புல்லரின் அப்படிங்கிற வடிவம். இதில் என்னன்னா 60 கார்பன் அணுக்கள் இணைஞ்சு 5 அல்லது 5 மற்றும் 6 உறுப்புகளை கொண்ட கோள வடிவ கால்பந்து அமைப்பை உருவாக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா C16 சொல்றோம். C60 இதுதான் வந்து பக்மின்ஸ்டர் புல்லரின் அப்படிங்கிறது. இதுல புல்லரினோட அமைப்பு C20ல இருந்து C540 வரைக்குமே காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதோட வேல்யூ பாருங்க 540 வரைக்குமே இருக்கு. அதுல C60 ஒன்று. ஸோ அப்போ புல்லரின் வந்து கோள வடிவ கால்பந்து வடிவம். இங்க வந்து அருங்கோண அடுக்கு, கிராஃபைட் வந்து அருங்கோண அடுக்கு. ஸோ அவ்வளவுதான். அடுத்து படிக வடிவமற்ற கார்பன்கள். ஸோ படிக வடிவமற்ற கார்பன்கள் அப்படின்னா என்னன்னா, கார்பன்கள்ல கார்பன் அணுக்கள் அங்கும் இங்குமாக அமைக்கப்பட்டிருக்கும். இது மாதிரி கிடையாது. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு அமைப்பு இதுல வராது. ஸோ அப்ப அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுனால இது படிக வடிவமற்ற கார்பன் அழைக்கப்படுது. மோஸ்ட்லி இது எப்போ உருவாகும்னா, நம்ம விறகெல்லாம் எரிக்கிறோம் இல்லையா, அப்படி எரிக்கிறது காற்று இல்லாமல் எரிக்கும் போது மட்டும்தான் இந்த படிக வடிவமற்ற கார்பன்கள் கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.